விசிகா விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் என்னன்னா, சரி நீங்க என்னோட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. திருப்பி நிலைப்பாடு விசிகாவோட நிலைப்பாடு இப்போ கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு தலைமையில இருக்கிற ஒரு டாப் 5ல இருக்க லீடர்ஸ்ல ஒரு ஆளு. அப்போ விசிகா என்ன நிலைப்பாடு எடுத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இல்ல தலைவருடைய நிலைப்பாடை நான் சொல்றேன். ஏன் நிலைப்பாடை திருப்பி சொல்றேன். தலைவருடைய நிலைப்பாடு விஜய் அவர்களை அழைச்சி பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், முதலமைச்சரா செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த ஆதரவு கேட்டு கடிதத்தை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உயர்நிலை கூட்டத்தை கூட்டி முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி அதுக்கு முடிவு தெரிவிப்போம்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். என் நிலைப்பாடு, தொண்டர்கள் நிலைப்பாடு, விசிகாவினுடைய தொண்டர்கள் நிலைப்பாடு, என் நிலைப்பாடு, பெரும்பான்மை மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, விசிகா விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு நிதர்சனத்தை, ஒரு உண்மையை நாம் புறம் தள்ளிவிட முடியாது. நானே பல முறை விஜய் அவர்களை தாவேக்கா அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். இதை வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறிடுமா, இது ரசிகர்களுடைய எழுச்சி என்றெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் ஒன்று நிரூபிக்கப்பட்ட பிறகு அது ஓட்டாக மாறி இருக்கிறது. இளைஞர்களும் பெண்களும் புதிய தலைமுறையினரும் ஒரு புதிய மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். விஜயை தங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறார்கள். விஜய் முதல்வராக்க வேண்டும் என்று பெரும்பான்மை வாக்குகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை மதிப்பதுதான் ஜனநாயகம். அந்த வகையில அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து, என்னை போன்ற பல தொண்டர்கள் கருத்து, இரண்டாம் நிலை தலைவர்கள் கருத்து. அதனால ஆதரவு கொடுக்கணும் தான் என்னுடைய கருத்து.